ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சங்கர்ஷ் மியூசிக்கல் நைட் அண்ட் நான் உங்கள் பிரீத்தி சுரேஷ் வந்திருக்கேன். எஸ், நான் டைட்டில் சொல்லும் போது நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. இட்ஸ் ஆல் அபவுட் அ மியூசிக் ஈவெண்ட். அண்ட் இந்த ஈவெண்ட் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க நம்ம மியூசிக் அகாடமியில் தாங்க. அண்ட் இதை யார் கண்டக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி பசங்க தாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ரோட்டரி கிளப் பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து ஒரு சூப்பரான ஈவெண்ட் லான்ச் பண்ணி அதில் வர அமௌண்ட்டை வந்து சேரிட்டிக்கு வந்து டொனேட் பண்ணுறாங்க, ஏதாவது டிசீஸில் அஃபெக்ட் பண்ணவங்களுக்காக. ஸோ இந்த வருஷம் எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி அப்படின்ற டிசீஸில் அஃபெக்ட் பண்ண பீப்புளுக்காக தான் இந்த கிராண்ட் ஈவெண்ட்டை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஈவெண்ட்டில் வந்து நிறைய செலிபிரிட்டி சிங்கர்ஸ் வந்து பாடி அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யார் பாடினாங்க, என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அங்கே நடந்துச்சுன்றதை பார்க்கணுன்னா வாங்க ஷோக்குள்ளே போகலாம். இந்த ஷோக்கு நம்மளோட ஜித்தின் ராஜ் வந்திருந்தார். இவர் வந்து ஒரு சூப்பரான சிங்கர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். டி இமான் படங்கள்லாம் நிறைய அவர் பாடியிருப்பார். ரீசெண்டாக சொல்ல போனால் வந்து நம்ம ரஜினி முருகனில் ஓ மேலே ஒரு கண்ணுன்ற பாடலை வந்து இவர் தான் பாடியிருந்தார். இவர் இந்த கான்சர்ட்டுக்கு வந்து மறுவார்த்தை பேசாதே அப்படின்ற பாட்டை ரொம்ப சூப்பராக பாடியிருந்தார். அந்த சீக்வன்ஸை நீங்களே பாருங்கள். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கமா, நல்லா இருக்கீங்களா? ஓகே, திஸ் இஸ் த செகண்ட் டைம் நான் வந்து சங்கர்ஷில் I'm being a part of this and I'm really happy and I'm really glad to meet you all and let's enjoy this song, okay? Enjoy pannalam. I know all of you like this song, even I like this song. I like this song a lot. Yeah, here we go.
நின்றாலும் தொடுவானம் என்றாலும் நீ விழியோரம் தானே மறைந்தாய். உயிரோடு முன்பே கலந்தாய். இதழ் என்னும் மலர் கொண்டு கடிதங்கள் வரைந்தாய். பதில் நானும் தரும் முன்பே கனவாகி கலைந்தாய். பிடிவாதம் பிடி சினம் தீரும் மடி இழந்தோம் எழில் கோலம். இனிமேல் மழைக்காலம். மறுவார்த்தை பேசாதே மடி மீது நீ தூங்கிடு. இமை போல நான் காக்க கனவாய் நீ மாறிடு. மயில் தோகை போலே விரலும் உன்னை வருடும். மனப்பாடமாய் நுரையாடல் நிகழும். விழிநீரும் வீணாக இமை தாண்ட கூடாதென துளியாக நான் சேர்த்தேன். கடலாக கண்ணானது மறந்தாலும் நான் உன்னை நினைக்காத நாளில்லையே. பிரிந்தாலும் உன் அன்பு ஒருபோதும் பொய்யில்லையே. மறுவார்த்தை பேசாதே மடி மீது நீ தூங்கிடு. Thank you so much. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரணிதி இவங்களும் பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு ரியாலிட்டி ஷோட டைட்டில் வின்னருங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா செந்தூரா, அதாவது போகன் படத்தில் சூப்பர் ஹிட்டான செந்தூரான்ற பாடல வந்து லைவாக பாடினாங்க. ரொம்ப கஷ்டமான இந்த சாங்கை சூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக எலகெண்ட்டாக பாடி கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்ற விஷுவலை வாங்க பார்க்கலாம். நிதானமாக யோசித்தாலும் நில்லாமலுடைய யோசித்தாலும் நீதான் மனம் தேடும் வாழ்வாளன். பூவாயன ஏந்தும் பூபாளன் என் மடியின் மனவாளன் என தோன்றுதே. செந்தூரா சேர்ந்து செல்வோம் செந்தூரா. செங்காந்தள் பூவும் தேரா மாறன் அன்பு ஐந்தும் வைத்து ஒன்றாய் காற்று இதாயா. செந்தூரா சேர்ந்து செல்வோம் செந்தூரா. செங்காந்தள் பூவும் தேரா மாறன் அன்பு ஐந்தும் வைத்து
சங்கர்ஷ் மியூசிக்கல் நைட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ் பின்னாடி காத்துட்டே இருக்குங்க. எங்கேயும் போயிடாதீங்க. இப்போ ஷோவில் ஒரு குட்டி பிரேக். ஸ்டாண்டப் காமெடினாலே ஒரு பீரியடில் ஒருத்தவங்க மைண்டில் ரெஜிஸ்டர் ஆவாங்க. இனிஷியலி பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து கலக்கிட்டு இருந்தாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டப் காமெடினாலே எல்லாரோட மைண்டில் ஃபஸ்ட்டு வர்றது நம்மளோட நவீன் தான். இவரும் இந்த மஸ்குலர் டிஸ்ட்ராஃபியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த பர்ஃபார்மன்ஸ் பாருங்க. நம்ம தலைவர் கூப்பிடலாம், தலைவர் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள். ஸோ அன்பாத பெரியோர்களே, தாய்மார்களே, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் ரசிகர்களே, வந்து சொன்னாங்க ஒரு நிகழ்ச்சி இருக்கு வாங்க சொன்னாங்க. இல்லை சார் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, நம்மளுடைய படம் வேற போயிட்டு இருக்கு, நிறைய வேலை இருக்கு, நம்மளால எப்படி வர முடியும் சொன்னால் இல்லை நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படி சொன்னாங்க. ஒரு நல்ல நிகழ்ச்சி இது, நல்ல ஒரு காசுக்காக பண்ணுறோம், நீங்கள் வாங்க சொன்னாங்க. டெஃபினட்டாக ஒரே சொன்னேன். வந்து பார்க்கும்போது பேரை கேட்டாலே சும்மா அதிரதில்ல. அதே ஒன்று சொல்லிக்கிறேன். என்ன சொன்னா, பஞ்சர் ஓட்டாத டயரோ மேக்கப் போடாத ஃபிகரோ என்னைக்கு ரோட்ல நல்லா போனதா சரித்திரமே இல்லை கண்ணா. இது சும்மா காமெடிக்கு தான், ஒன்றும் இல்லை. அதனால எல்லாரும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் அப்படி சொல்லி ஆண்டவரை வேண்டிக்கிறேன். நான் கிளம்புறேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. போயிட்டார். இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. அதாவது எத்தனை பேர் இங்கே இறுதி சுட்டு படம் பார்த்தீங்க சொல்லுங்க ப்ளீஸ். ஓ, இதெல்லாமே பார்த்தீங்க. அதாவது பெண்கள்லாம் வந்து அந்த பாக்ஸிங்லாம் நல்லா கற்றுக்கணும், அப்புறம் வந்து கல்யாணம் அதுக்கப்புறம் புருஷனை போட்டு நல்லா அடிக்கணும், இது மாதிரிலாம் வந்து ஒரு நல்ல இது. ஆமாம், இது மாதிரி. எனவே தேங்க்யூ. எல்லாம் ஃப்ரீயாக இருந்தால் வாங்க, ஒரு இடம் பக்கம் வாங்க. ஒரு வீடு விற்காமல் இருக்கு, விற்றுட்டேன்னா சொல்லி முடிஞ்சிடும். எனவே தேங்க்யூ காய்ஸ், பாய், ஹாப்பி டே, தேங்க்யூ. ஏய் போயிட்டார். இந்த நிகழ்ச்சியை கூப்பிட்டதுக்காக எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அன்னைக்கு காலையில் 6 மணி என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தளரைய மல்லிகை போட நான் உசுப்பினா கோழி கொக்கரக்கோன்னு யார் அது டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறது? எனக்கு எதா இருந்தாலும் முதல்ல இருந்து சொல்லி தான் பழக்கம், மறுபடியும் ஆரம்பிச்சிருவேன். அதனால் இன்னைக்கு நிகழ்ச்சிக்காக என்னை கூப்பிட்டது எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆடியோ ரொம்ப சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். வரட்டுமா? தேங்க்யூ செல்லாம். அடுத்த நிகழ்ச்சி கூப்பிட்டுருக்காங்க, அப்படியே போய்கிட்டு இருக்கு. தேங்க்யூ, பாய், தேங்க்யூ. இந்த அமாவாசைக்கு காக்காவுக்கு நிறைய பேர் சோறுலாம் வச்சுருப்பீங்க. ஆமாம், இப்போ தான் போச்சு போன வாரம். ஸோ அதனால் அப்போ காக்காவை எப்படி கூப்பிட்டுருப்பீங்க? கொஞ்சம் வேகமாக கூப்பிட்டீங்கன்னா சசிகுமார் வாய்ஸ் வந்துடும். எப்படி தெரியுமா? குத்துனது நண்பனாக இருந்தா செத்த கூட சொல்லக்கூடாது, அதுதான் உண்மையான நட்பு. ஆனால் செத்ததுக்கு அப்புறம் எப்படி சொல்ல முடியும்னு கேட்கக்கூடாது, ஏன்னா அதுதான் பஞ்ச் டைலாக்கு. ஸோ நிறைய பேர் இங்கே நிறைய திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ கடைசியாக நான் நடித்த படம் ஏதாச்சும் உங்களால் சொல்ல முடியுமா? ஞாபகம் இருக்கா? கடைசியாக எந்த படத்தில் நடிச்சிங்கன்னு கேட்குறீங்களா? இல்லை பரவாயில்ல, இருந்தாலும் என்ன இங்கே கூப்பிட்டதுக்காக எல்லோரும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், நல்ல நிகழ்ச்சி இது. ஸோ கூப்பிட்டதுக்கு எல்லோரும் தேங்க்ஸ். வரட்டுங்களா? தேங்க்யூ, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. போயிட்டார். அவர் பின்னாடி நம்ம ஜெய் சார், ஜெய் அவர்கள் வாங்க ப்ளீஸ். இல்லைங்க, ஆக்சுவலாக என்ன பிரச்சனை, இல்லைங்க ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டில் கீபோர்ட் ஆர்டிஸ்ட்டாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை, ஆக்சுவலாக வரல சுத்தமாக. அதனால வந்து சரி ஓகே ஆக்டிங்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணேன். கடைசியாக அதுவும் எனக்கு வரல அப்படின்லாம் நான் சொல்ல, அதுவும் எனக்கு வருது. ஸோ ரெண்டுமே என்னால் மேனேஜ் பண்ண முடியல. இருந்தாலும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். எனிவே தேங்க்யூ. நாங்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஹலோ ஏக்கா, இன்னைக்கு சனிக்கிழமை வரத சாப்பிட கூட இல்லைக்கா, தயவுசெய்து. ஓகே, பப்ஸ் கொடுக்குறீங்களா? சரி ஓகே, தேங்க்யூ. இல்லை நான் அழுதுருவேன், கண்ணு வேர்க்கும். பத்துமா? தேங்க்யூங்க என்னை கூப்பிட்டதுக்கு. பாய்ங்க, தேங்க்யூ. That is that Indian classical poet Kaniyan Punguntranar. What he told? He told that Yadum Ure Yavarim Keli. When there is a beauty in the character, there will be a harmony in the home. When there is a harmony in the home, there will be a order in the nation. When there is a order in the nation, there will be a peace in the world. And இந்தியாவை ஒரு வல்லரசு நாடாக உருவாக்க வேண்டியது இளைஞர்கள் உங்கள் கையில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம், அண்ட் ஜெய் ஹிந்த். தேங்க்யூ. நன்றி, தேங்க்யூ ஃபார் என்னை கூப்பிட்டதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய டைம் இல்லை, ஸோ அதனால் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பேண்ட் எனக்கு ஏற்கனவே தெரியும், அச்சு. ஸோ அவங்க ஏஎன்டி பேண்ட், அவங்களுக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, என் வாழ்க வளர்க. நன்றி, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஜெய். தேங்க்யூ.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரதீப் குமார், நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு கபாலி படத்தில் மாயநதி அப்படின்ற சூப்பரான மெலடி சாங் பாடி கொடுத்த இவர் தான் இந்த ஸ்டேஜில் வந்து அதே சாங்கை தானே கிட்டார் ப்ளே பண்ணி அன்பிளக்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காரு. அந்த பியூட்டிஃபுல்லான சீக்வன்ஸ் உங்களுக்காக. நெஞ்சமெல்லாம் வண்ணம் பல வண்ணம் ஆகுது, கண்களெல்லாம் இன்பம் கூடி கண்ணீராகுது. நெஞ்சமெல்லாம் வண்ணம் பல வண்ணம் ஆகுது, கண்களெல்லாம் இன்பம் கூடி கண்ணீராகுது. நான் உன்னை காணும் வரையில் தாபத நிலையே, தேசங்கள் தெரிந்தேன் தனியே தனியே. 1000 கோடி முறை நான் தினம் இறந்தேன், நான் என்னை உயிர்த்தேன் பிரிவில் பிரிவில். வழியுதே தூய நரையிலும் காதல் மலருதே. நீர் வழியே மீன்களைப் போல் என் உறவை நான் இழந்தேன். நீருந்தும் ஒரு துறவை நான் அடைந்தேன். ஒளி பூக்கும் இருளே வாழ்வின் பொருளால் வலி தீர்க்கும் வலியா வாஞ்சை தரவா மாயநதி என்று மார்பில் வழியுதே தூய நரையிலும் காதல் மலருதே. யானை பலமிங்கே சேரும் உறவிலே, போன வழியிலே வாழ்க்கை திரும்புதே. ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா, நீ இல்லா நேரமெல்லாம் நெஞ்சம் தாங்குமா. ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா, நீ இல்லா நேரமெல்லாம் நெஞ்சம் தாங்குமா. சோளக்காட்டு பொம்மைக்கு ஒரு சொந்தம் யாரும் இல்லை, கைய விட்டு காதல் போனா கையில் ரேகை இல்லை. கண்ணுக்குள்ளே இப்போ கடல் கசிவத பாரு, ஒண்ணுக்குள்ள ஒண்ணா வந்து சேரு. கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவத பாரு, ஒண்ணுக்குள்ள ஒண்ணா வந்து சேரு. வாடகைக்கு காதல் வாங்கி வாழவில்லை யாரும், என்ன மட்டும் வாழ சொல்லாதே. உடம்ப விட்டு உசுர விட்டு போக சொல்ல நீதான், என்ன விட்டு போக சொல்லாதே. காணுகின்ற காட்சியெல்லாம் உந்தன் பூமுகம்,
அது எந்த ஞாபகம் கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவத பாரு ஒண்ணுக்குள்ள ஒண்ணா வந்து சேரு கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவத பாரு ஒண்ணுக்குள்ள ஒண்ணா வந்து சேரு தேங்க்யூ ஸோ மச் நிறைய செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட் இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேஜில் பயங்கரமாக பாடிட்டு இருக்காங்க. சிங்கர்ஸ் அண்ட் பேண்ட் டீம் பார்த்தீங்கன்னா பயங்கர காம்படிஷன் போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். 2 பேருமே பயங்கரமாக அசத்திட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பர்ஃபார்மன்ஸ் இதே மாதிரி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. எங்கேயும் போயிடாதீங்க. இப்போ ஷோல ஒரு குட்டி பிரேக். நெக்ஸ்ட் இந்த ஷோவை வந்து அலங்கரிக்கிறதுக்கு அந்த ஒரு சூப்பரான கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அனுராதா ஸ்ரீராம். இவங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான சிங்கர் அப்படின்றதால வந்து ரொம்ப ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆடியன்ஸோட. அது மட்டும் இல்லைங்க, ராவன் படத்தில் இருக்க காட்டு சிரிக்கின்ற சாங்கை ரொம்ப ராவா லைவா ஒரு ராக் ஸ்டார் மாதிரி பாடி அசத்திட்டாங்க. அந்த கிளிப்பிங்ஸ் உங்களுக்காக. யாரோ எவளோ
நெக்ஸ்ட் இந்த ஸ்டேஜுக்கு வந்த ராக் ஸ்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சையத் சுபான். இவரும் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ரியாலிட்டி ஷோவில் பாடி வின் பண்ணியிருக்காரு. இவரும் இந்த ஸ்டேஜில், அதாவது எந்த ஸ்டேஜ் ஏறாலும் நம்ம சையத் வந்து டான்ஸ் ஆடாமல் கீழே போக மாட்டார். ஸோ இந்த ஸ்டேஜ்லையும் சூப்பராக பாட்டு பாடி அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் ஆடி மக்களை வந்து பயங்கரமாக குஷிப்படுத்தினார். அப்படி என்னென்ன விஷயங்களை அவர் பண்ணாருன்றதை பாருங்க. மனச துறந்தாயே நீ எங்கிருந்து வந்தாயோ நீ அடியே அடியே என்ன எங்க நீ கூட்டி போற அடியே அடியே எங்க நீ கூட்டி போற என்ன எங்க நீ கூட்டி போற 1 2 3 1 2 3 இந்த காட்டுப்பய ஒரு ஆட்டுக்குட்டி போலவும் பின்ன சுத்திரனே பல்லாங்குழி பாத புரியல உன்னை நம்பி வரனே இந்த காட்டுப்பய ஒரு ஆட்டுக்குட்டி போலவும் பின்ன சுத்திரனே அடியே அடியே என்ன எங்க நீ கூட்டி போற அடியே அடியே என்ன கூட்டி போற அடியே அடியே என்ன எங்க நீ கூட்டி போற அடியே அடியே என்ன எங்க நீ கூட்டி போற மீன தூக்கி ரெக்க வரைஞ்ச வானம் மேல நீ வீசி எறிஞ்ச பறக்க பழக்கிறியே எங்கிருந்து வந்தாயோ நீ அடியே அடியே என்ன எங்க நீ கூட்டி போற அடியே அடியே என்ன கூட்டி போற Miss Jones, I have a request. பூமி விட்டு சொர்க்கத்துக்கு வானவில்லில் பாத விரிச்ச மனசை கயிறாக்கி இழுத்து போறாய நீ சொர்க்கம் விட்டு பூமி வந்தா மீண்டும் கிழக்கில் சூரியன் வந்தா நான் விழிச்சு பார்க்கையில கலைஞ்சு போவாயோ நீ அடியே அடியே என்ன எங்க நீ கூட்டி போற 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 Thank you. ஒரு ஃபன் ரைசிங் மோட்டிவ்க்காக ஸ்டார்ட் பண்ண இந்த ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் வந்து அழகாக பாடி அந்த மக்களை வந்து சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ ஷோல ஒரு குட்டி பிரேக்.
அண்ணா யூனிவர்சிட்டியோட ரோட்டரி கிளப் கண்டக்ட் பண்ணுற இந்த ஈவெண்ட்டோட ஒரு மெயின் மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்குலர் டிஸ்ட்ராஃபியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது தாங்க. ஸோ அந்த டிசீஸ் என்ன, அது எதனால் வருது, அதோட ப்ரிகாஷன் சிம்டம்ஸ் என்னென்னன்றதை தெளிவாக சொல்கிறதுக்காக ஒரு சூப்பரான கெஸ்ட் வந்திருந்தாங்க. அவங்க என்னென்ன விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்றதை வாங்க பார்க்கலாம். ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி இது வந்து நமக்கு சொல்லவே நிறைய கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இட்ஸ் ட்ரூ. ஏன்னா நான் என் குழந்தைக்கு டயக்னைஸ் பண்ணப்போ 1998 நான் அதை வந்து ஃபஸ்ட் டைம் அந்த வார்த்தையை நான் கேள்விப்படுறேன். அதை கரெக்டாக சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதை பற்றி இப்போ இருக்கிற மாதிரி இன்டர்நெட்டு இது எதுவுமே நமக்கு கிடையாது. ஸோ அது என்ன ஏதுன்னு டயக்னைஸ் பண்ணி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு சில மாதங்கள் எடுக்குது. டாக்டர்ஸ் வந்து எங்களுக்கு டயக்னைஸ் பண்ணோன்னு சொன்னப்போ வந்து இப்போ வந்து அவன் ஓடிட்டுருக்கான், நடந்துகிட்ருக்கான். கொஞ்சம் வருஷம் கழித்து இது இருக்காது, அவன் வந்து நடக்க மாட்டான் அண்டு வீல் சேரில் இருப்பான். அது கொஞ்சம் வருஷம் இருக்கும். And then a few words I want to say so that these children should not understand that properly. So அதுக்கப்புறம் வந்து they'll be bedridden and that will be the end of the show. ஸோ இதுதான் வந்து எங்களுக்கு சொல்லப்பட்டது. பட் இது வந்து நம்மளோட எந்த தப்பும் கிடையாது, மேலேருந்து உள்ள அந்த கிரியேட்டரோட தப்பு. இது பேக்ரவுண்ட் பார்க்குறப்ப வந்து ஜெனட்டிக் டிஸார்டர்னு தான் சொல்கிறோம். மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி இஸ் அ ஜெனட்டிக் டிஸார்டர். பட் எங்கள் ஃபேமிலியில் 2 பேரோட ஃபேமிலியிலையும் வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஹெரிடிட்ரி எதுக்குமே சான்ஸ் இல்லை, 3 பரம்பரையாக. அதனால வந்து அந்த சான்ஸ் இல்லையேன்னு யோசிக்கிறப்ப இது இன்ஸ்டண்ட்டாக வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஒன்ஸ் இன்ஸ்டண்ட்டாக வந்தாலும் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் வந்து அது ஹெரிடிட்ரியாக கேரி ஓவர் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து வர்ற ஒவ்வொரு பர்த்தும் மேபி என்னோட சிஸ்டர்ஸ் யாராவது வந்து டெலிவர் பண்ணால் கூட அந்த குழந்தைங்களுக்கும் அது இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த குழந்தைய இந்த உலகுக்கு கொண்டு வர்றது வந்து நல்ல விஷயம். அது வந்து ஒரு வே ஆஃப் ப்ரிவென்ஷன். ஆனால் எங்களுக்கு அப்போ சொன்ன டாக்டர்ஸ் வந்து யூ கேன் கோ ஃபார் அ செகண்ட் சைல்டு அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் இவனோட கண்டிஷன் என்னன்னு தெரியாமல் அவனை வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுருக்க முடியுமோ தட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு எடுத்தோம். அப்படி பார்க்குறப்ப வந்து எந்த தப்பும் செய்யாமல் ஒரு குழந்தை வந்து இப்படி தான் இருக்கான் அப்படின்றப்ப அதை நம்மளால் ஒரு க்யூர் இல்லை. ஏன்னா அப்பையும் சரி இப்பையும் சரி த க்யூர் இஸ் ஸ்டில் ஆன் ட்ரையல். ஸோ மெடிசின் இல்லை, இதுதான் கண்டிஷன். அப்போ இருக்கிற காலத்தில் வந்து அந்த குழந்தைய எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுருக்க முடியுமோ அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி we took a decision. இதுக்காக வந்து நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணோம். பட் we did it happily. எங்களோட ஜாப்ல இருந்து வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு திங்ஸுமே வந்து அவனோட கம்ஃபர்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ டோட்டல் அட்மாஸ்பியரே வந்து அவனை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். இதை வந்து ஒரு ஃபேமிலியால் செய்ய முடியும் அப்படின்னா these children will be the happiest one in this world. இந்த அட்மாஸ்பியரை வந்து இந்த குழந்தைங்களுக்கு நான் செய்யணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஒரு சைல்டாக வச்சுருக்கப்ப என்னால் அதை செய்ய முடிஞ்சது. இது மாதிரி வந்து 22,000 மோர் தென் 22,000 சில்ட்ரன் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்க எங்கள் ஃபவுண்டேஷனில். என்னால் வந்து அதை செய்ய முடியல. ஐ நீட் மேன் பவர் அஸ் வெல் அஸ் ஐ நீட் ஃபினான்ஷியல் ஹெல்ப். ஸோ அந்த டைமில் வந்து உங்களை மாதிரி ஆட்கள் சப்போர்ட் பண்ணுறது வந்து ஐ எம் ரியலி 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 தேங்க்ஃபுல். இந்த கண்டிஷனில் இருக்க குழந்தைங்களை வந்து எதுக்குமே நாங்கள் நோ சொல்லாமல் கொண்டு வரணும்னு நினச்சிட்ருக்கோம். இஃப் ஐ கெட் ஆல் யுவர் சப்போர்ட் நாட் ஓன்லி ஃபினான்ஷியலி, உங்களோட ஃபிசிக்கல் சப்போர்ட் அண்ட் மாரல் சப்போர்ட் இருந்ததுன்னா I can travel a very long distance without any hindrance and happy. Thank you, sir. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விஸ்வா. நான் 3ஆவது படிக்கிறப்ப பஸ்ஸில் போயிட்டு வருவேன். பஸ்ஸில் போயிட்டு வந்து 2 ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறப்ப நான் கீழே விழுந்துடுவேன். அப்புறம் மாடி போய் ஏறப்ப கீழே விழுந்துடுவேன். பாத்ரூம் போகிறப்ப எந்திரிக்க முடியல, கீழே விழுந்து எந்திரிச்சு பார்ப்பேன்.
அவங்க பார்த்துட்டு ஸ்கூலில் வேணான்ட்டாங்க. அங்கே 2 வருஷம் வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஊரில் எங்கள் கிராமத்தில் புது ஸ்கூலில் சேர்ந்தேன். 5ஆவதுலேருந்து 8ஆவது வரையும் படித்தேன். இப்போ வெளியே போக முடியல, தூரமாக இருக்குது ஸ்கூலு. அதனால் இப்போ வீட்டில் இருக்கேன் 2 வருஷமா. நான் வந்து மதுரை மாவட்டத்தில் என்கே குப்பையன் ரத்னாமணி வித்யாலயா நடுநிலை பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நானும் எங்கள் அண்ணனும் வந்து ஹோம்ஒர்க் நல்லா செஞ்சுட்டு நல்லா படிச்சுட்டு இருப்போம். அப்புறம் எங்கள் அம்மா அப்பா நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க எங்களுக்கு. ஐ எம் ஹாப்பி டு பி ஹியர். இந்த இடத்துல நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. ஜனார்தன், கருப்பசாமி, விஸ்வா, ஷாலினி, அரவிந்த். இவங்களை பார்த்து ஐ ஃபீல் தேர் so many things about life that I have to learn. Looking at that attitude, looking at their spirit, it's phenomenal. இவ்வளோ கஷ்டப்பட்ட மதுரையிலேருந்து they've come here and madam, I salute your spirit. நீங்கள் பேசும்போது I experienced so many emotions inside me which were, right down there, maybe dormant. And I think everyone over here, the Rotaract Club, CEG students, you guys are doing a fantastic job. And I'm sure everyone connected with every word that madam said, that it's not just monetary support that these kids need, it's a lot of compassion, lot of love, your time. You've done an amazing thing. The pamphlet படிச்சிட்டு இருந்தேன். கடந்த 15 வருஷமா ஒவ்வொரு ஒரு மெடிக்கல் ஏல்மெண்ட் ஸ்பாட்லைட் பண்ணி அதை பற்றின அவேர்னஸ் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக ஃபண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணி கரெக்டான இடங்களுக்கு போய் அந்த ஃபண்ட்ஸ் சேருது. இட்ஸ் அ phenomenal social cause. I feel so inspired. You guys are my heroes. I am so damn inspired to be here. So wonderful being here, guys, and I hope many students in many colleges look at what you've done today and follow suit to you. You guys are going to be a role model for many people. Thank you so much for inviting me here. ரொம்ப நன்றி. Thank you. இந்த ஈவெண்ட்டுக்கு இன்னொரு சூப்பரான கெஸ்ட் வந்திருந்தாங்க. அவங்க வேற யாரும் இல்லைங்க, ஒரு சூப்பரான பிளேபேக் சிங்கரான சுதா ரகுநாதன் தான் வந்திருந்தாங்க. அண்ட் இவங்களும் வந்து இந்த மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி பற்றி தன்னோட வியூவை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கிட்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் சாங் பாடி டெடிகேட் பண்ணாங்க. என்ன சாங் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நிறைய ஃபில்ம் சாங்ஸ் பாடப்பட்டிருக்கு, நிறைய ஜாலியான பாட்டு வந்து ஃபேமஸான ஹிட் சாங்ஸ் பாடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து it will change the energy definitely, but I want to dedicate this song to these children. குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றுமில்லை கண்ணா, குறையொன்றுமில்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தந்திட வெங்கடேசன் நின்றிருக்க, வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா. திரையில் பில் நிற்கின்றாய் கண்ணா கண்ணா, திரையில் பில் நிற்கின்றாய் கண்ணா. உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார்
என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா, என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா. குன்றின் மேல் கல்லாகி 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 குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்றவரதா, குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்றவரதா, குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா. நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டியோட ரோட்டரி கிளப் கண்டக்ட் பண்ண சங்கர்ஷ் மியூசிக்கல் நைட்டில் நடந்த எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஒரு சேரிட்டபிள் நோட்டோட ஆரம்பித்த இந்த ஈவெண்ட் ஒரு கிராண்ட் சக்ஸஸோட முடிஞ்சிருக்குங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான ஷோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye bye from பிரீத்தி சுரேஷ். bye.